ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ், தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. 5 மாதமா அல்லது 50 வருடமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே ஆப்ஷன் நான் விட்டுட்டேன். ஸோ ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு காரணம் என்னன்னா, ஸோ நான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சரி, இல்லைன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்றீங்கல்ல, ஸோ அதுவுமே சரி. என்ன அப்படின்னா சார் எனக்கு பயமா இருக்கு, ஸோ எனக்கு எக்ஸாம் நினைச்சாலே பயமா இருக்கு. நிறைய பேர் கேட்கறது எனக்கு நான் எவ்வளோ படிச்சாலும் எனக்கு ஞாபகம் இல்லை, பயமா இருக்கு. ஸோ எனக்கு எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்கு, படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் என்ன மாற்றுவாங்களான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பயமா இருக்கு. ஸோ பயப்படுறீங்க, அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸ்ல அதுதான் ரொம்ப வழியுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மண்டேல நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள்ல, ஸோ அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வருடம் விட்டால் அடுத்த வருடம் கூட கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ இதோட ப்ராசஸ் முடியறதுக்கு உனக்கு எலெக்ஷன் வரையும் ஆயிடும். ஸோ எலெக்ஷன் கழிச்செல்லாம் உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால இது கடைசி வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இதற்கப்புறம் உனக்கான நாள். கெட் ரெடி கைஸ், இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த வீடியோ ஏன் போட்டிருக்கேன்றது உனக்கே புரியும். கண்டிப்பா இதுக்கு அடுத்தது நீ கண்டிப்பா கொஞ்சம் ஊஸ்பம் சேரி படிக்க ஆரம்பிப்பேன் நான் நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பயிற்சி மையத்துல வேலூர், திருச்சி அண்ட் தென் விருதுநகர் 3 பிரான்ச்சஸ்லயுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அந்த பிரான்ச்சஸோட கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா கெட் பண்ணிக்கலாம். மேலும் எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கு ப்ரிப்பேர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக 4 பாக புத்தகங்களும் விற்பனையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி பிராக்டிஸ் செட் புக்குமே அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்சஸ்மே போயிட்டு இருக்கு. ஸோ எதனாலும் நீங்க இந்த கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தாராளமா அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம பேக் டு வீடியோக்குள்ள வரலாம். ஸோ 5 மாதமா 50 வருடமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் போட்டிருக்கேன்னா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. வெளியில சிரிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க மனசுக்குள்ள கஷ்டம் இல்லைன்னா இல்ல, கண்டிப்பா இருக்கு. என்னடா இது நோட்டிபிகேஷன் வராம பசங்க இவ்வளவு பயப்படுறாங்களே, நான் கஷ்டப்படலாம். என்னடா நோட்டிபிகேஷன் வந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படலாம். ஸோ எல்லாருக்குமே பயத்தோட சேர்ந்து கஷ்டமும் இருக்கு. அப்படி கஷ்டப்படாதவங்க யாரு தான் சொல்லுங்க இந்த உலகத்துல? இந்த கஷ்டம், இந்த 4 வார்த்தையை அனுபவிக்காதவங்க யாருதான்? ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் பெரிய பணக்காரனா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு கூட ஏதாவது மனதளவில் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். சோ கஷ்டப்படாதவங்க யாரு? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. ஆனா நீ படப்போற கஷ்டம் அந்த 5 மாசத்துக்கா இல்லைன்னா 50 வருஷத்துக்கான்றத நீ தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு குறைச்சலான டியூரேஷன்ல நீ பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கஷ்டம் அது உன்ன பெரிய டியூரேஷன்ல நல்லா வாழ வைக்கும். இல்ல நான் இப்ப ஜாலியா இருந்துக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சனா, இந்த டியூரேஷன்ல நீ கண்டிப்பா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நோட்டிபிகேஷன் நமக்கு ஒரு 5 மாச காலத்துல தான் உருப்படியா படிக்கவே போறோம். அது கரெக்டா எண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் வந்தா ஒரு 3 மாசம், நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம்னா கூட நம்ம இன்னுமே ஒரு 5 மாச காலம் தான் என்ன பண்ண போறோம்? உருப்படியா படிக்க போறோம். அந்த உருப்படியா கஷ்டப்பட்டு இந்த ஒரு 5 மாசத்தை நீ படிச்சுட்டனா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 50 வருஷம் ஒரு வேலையில, ஒரு நிலையான வேலையில மனசுல எந்த விதமான பயமும் இல்லாம நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குங்க. சோ குடும்பத்தை நம்பி நம்ம இல்ல, நம்மளை நம்பி அந்த குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாம நீ என்ன பண்ணுவ? அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்காக நிறைய நீங்க என்ன பண்ணுவீங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயத்த செய்வீங்க. அந்த 50 வருஷம் உனக்கு கஷ்டமே இல்லாம போகும். இல்ல நான் இந்த 5 மாசமும் ஜாலியா தான் இருக்க போறேன், எனக்கு அப்புறமா பாத்துக்கலாம், நோட்டிபிகேஷன்லாம் வரட்டும், சிலபஸ்ல எதனா சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்லாம் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, இந்த 50 வருஷமும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால நீ எந்த டியூரேஷன்ல சந்தோஷமா இருக்கணும் அல்லது எந்த டியூரேஷன்ல நீ கஷ்டப்படணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணிக்கோ. அததான் சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உனக்கு விருப்பம் ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கஷ்டத்தை நானா இருந்தா இந்த 5 மாசத்துல பட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு வரக்கூடிய அந்த 50 வருடங்கள் நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை என்ன பண்ணணும்? லீட் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 5 மாசம் படக்கூடிய கஷ்டத்தை ஒரு பெரிய கஷ்டமா பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, உனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கு. உனக்குன்னா கடவுள் எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருக்காரு. உன் கையில இல்ல எதனா குறையா இல்ல குருடு எதனா இருக்கா? எதுவுமே கிடையாது, நீ நல்லா இருக்க. சோ இவ்வளவு வசதியை உனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னா நீ தான் அதை இது பண்ணிட்டு முன்ன எடுத்துட்டு போகணுமே தவிர இன்னமும் பழச நினைச்சோ இல்ல எதை பத்தியும் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எல்லாருக்குமே மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது இந்த நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு படிக்கவே தோணும். கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தையை நினைச்சு பாருங்க. குடும்பத்தை நம்பி நீ இல்ல, உன்னை நம்பிதான் குடும்பம் இருக்குன்றத மாத்திக்கும். புரியுதா? ஒரு குடும்பத்தை நம்பி நீ வாழல, நீ உன்னை நம்பிதான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு நினைச்சு பாரு. உன் அப்பாவாகட்டும், உன் அம்மா ஆகட்டும், இல்லது உங்களுக்கு வருங்காலத்துல வரக்கூடிய துணையாகட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க உன்னை நம்பிதான் இருக்காங்க அப்படின்றத மட்டும் நினைச்சு பாரு. கண்டிப்பா உனக்கு அந்த பயம் போய் கடமை உணர்ச்சி கண்டிப்பா அதை படிப்ப. சோ இதெல்லாம் கஷ்டம்னே பார்த்து
தளர மாட்டேன். கண்டிப்பா இந்த கஷ்டத்தெல்லாம் மேற்கொண்டு என்ன பண்ணுவேன், முன்னேறி வருவேன். ஸோ இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கான காரணம், இதுக்கப்புறமும் எல்லாரும் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கு அந்த விஷயம். ஸோ இதெல்லாம் மேல எடுத்துட்டு வரவன் தான் வந்து உண்மையான ஒரு உழைப்பாளி, உண்மையான வெற்றியாளி. ஸோ ஆஸ்பிரண்டா இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்டா இருந்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கணும்ல. நாளைக்கு டிபார்ட்மெண்ட் எப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட், நீ 4 பேருக்கு சொல்லி தரணும், நீ 4 பேருக்கு கத்துக் கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறேன்னா நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிக்காம அந்த காக்கி வந்து உன் தோல் மேல ஏறாது. அதனால படுங்க. இந்த 5 மாசமா நீ கஷ்டப்படுவன் தான் நான் விரும்புறேன். ஸோ எனக்கு இந்த 50 வருட கஷ்டம் வேணாம், உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால 5 மாசம் நல்லா கஷ்டப்பட்டுட்டு அது 50 வருஷம் உனக்கு சந்தோஷமா அமையும் வாழ்க்கையில. ஸோ எல்லாருமே கண்டிப்பா இதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிட்டு ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்பயும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்றேன், நீ எந்த குடும்பத்தையும் நம்பி இல்லை, உன்னை நம்பி தான் ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களுக்காக படி, அவங்களுக்காக மட்டும் படி. கண்டிப்பா உன்னை வந்து அது வெற்றி கொண்டு போய் சேர்க்கும். ஸோ சக்சஸை மனசுல வச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பா பயத்தையும் ஏத்திக்காதீங்க, கஷ்டத்தையும் ஏத்திக்காதீங்க. இங்க ஏத்திக்கிட்டா அது ப்ரெஷர் தான். ஸோ கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்குமே ஜாலியா இருப்பீங்க, கண்டிப்பா படிப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இந்த 5 மாசம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய காஃபி வித் ஹரி சீரியஸ் போடுறோம். நான் படிச்சா தாங்க மாட்டேன் சீரியஸ் போடுறேன். ஸோ வேற என்னென்னலாம் போடுறோம், எஸ்ஐ அல்டிமேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்காக நாங்கள் பண்றோம். நீ எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதை மறுபடியும் ரீகால் பண்ணா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும், ஜெயிக்கவே முடியும். அதனால படிச்சதை கண்டிப்பா ரீகால் பண்றதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம், என்னென்ன விஷயம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்றோம். நீங்களும் கூட சேர்ந்து படிங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் படிக்கிறது மட்டும் தான் உங்களுடைய வேலையா இருக்கணும். ஸோ படிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடு கேட்ட கமெண்ட் செக்ஷன்ல, சார் நாங்கள் படிப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டு போ. எத்தனை தம்ஸ் அப் வருதுன்றதை பார்க்கலாம், நீ அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ படிங்க. இன்னைக்கு நீ போடுற அந்த தம்ஸ் அப் வெற்றிக்கான தம்ஸ் அப்பா தான் இருக்கணும். ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.